ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் அழகா இருக்கீங்களா? ஆக்சுவலாக ஒவ்வொரு வாரமும் நம்ம அழகு கிளை நிகழ்ச்சியில் நாங்கள் டிப்ஸ் கொடுக்கும்பொழுது ஒரு விஷயத்த தவறாமல் சொல்லுவோம். இது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைலேருந்து ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பீங்க. இந்த வாரம் அதே போல் ஒரு பாயை கூட்டிகிட்டு வந்து ஒரு பரீட்சை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சின்ன ஐடியா வந்தது. சரி, உடனே கூட்டிகிட்டு வந்துட்டோம் பரீட்சித்தை. ஸோ இன்னைக்கு பரீட்சித் என்ன சொல்ல போகிறாரு கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் பரீட்சித். ஓ, தேங்க்யூ, வெல்கம். ஸோ இது வந்து அழகு கலை நிகழ்ச்சி. ஓகே. இதில் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்ளிகபிளாக அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் நாங்கள். ஏன்னா எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டீன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பாய் இல்லையா? ஸோ பரீட்சித், உங்களை பொறுத்த வரைக்கும் பியூட்டி அப்படின்னாக்க எந்த விஷயத்துலாம் நீங்கள் ரொம்ப வந்து நம்ம ஒரு இது எடுத்துக்கணும், ஒரு அக்கறை எடுத்துக்கணும் இந்த ஏஜில் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? இல்லை, பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் கான்சென்ட்ரேட் மச் ஆன் பியூட்டி. ஏன்னா ஹேர் மட்டும் ஒழுங்காக பார்த்துப்பேன், அவ்வளோதான். ஓகே. இட்ஸ் லைக் தேவையில்லாத கலரிங் அதெல்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் 2-3 டைம்ஸ் இன் அ வீக் வாஷ் பண்ணுவேன் அண்ட் தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓகே. ஃபேஸ் அப்படின்ட்டு வரும்பொழுது ஃபேஸ் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஃபேஸ்க்கு ஜஸ்ட் அப்பப்போ வாஷ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் தான் வாஷ் பண்ணுவேன் வித் ஃபேஸ் வாஷ். ஓகே. அண்ட் இவங்க சொன்ன மாதிரி அப்பப்போ சம்டைம்ஸ் ஐ யூஸ் இது தயிர் அதை வச்சு வாஷ் பண்ணுவேன் வெளிலேருந்து வந்தால். ஆனால் அவ்வளோதான். சரி, இப்போ நிறைய பேர் வந்து உங்களை மாதிரி கைஸ்லாம் எப்பயும் வெளியில் போவீங்க, ஸ்போர்ட்ஸ்க்காக போவீங்க, இல்லை வந்து மார்க்கெட்டிங் சப்போஸிங் அந்த ஃபீல்டில் இருந்தாக்க. ஸோ வெளியில் போகும்போது நிறைய வந்து ஸ்கின் டேன் ஆகும் பார்த்தீங்களா? அதை பற்றி ஒரி பண்ணியிருக்கீங்களா எப்பயாவது? எப்பயாவது வரி பண்ணுவோம். சம்டைம்ஸ் இந்த சன் டேன் லோஷன்லாம் ஏதோ சொல்கிறாங்க. ஆமாம், சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன் அது யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ அதர்வைஸ் வந்து உங்களுக்கு ஹேர் தான் வந்து மெயின் கன்சர்ன். கன்சர்ன். ஆமாம். ஓகே. முடி வந்து கொட்டாமல் இருக்கணும், நேச்சுரல் வேலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பண்ணுவீங்களா? ஓகே. சோ அந்த மாதிரி வந்து வேற எதுவும் ஆர்ட்டிஃபிஷியல் கலரிங்லாம் எதுவும் பண்ணாம ஐ டேக். சரி, என்ன கேர் எடுத்துக்கிறீங்க நீங்க இப்ப ஹேருக்கு? இவ்வளவு தூரம் வந்து சொல்றீங்க இல்லையா, முடி கொட்டாம இருக்கணும்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான், நீங்க வந்துட்டு எதுவுமே சில்லியா எதுவும் பண்ணாம இருந்தா போதும், அவ்வளவுதான். தேவையில்லாம கலரிங், தேவையில்லாத இது ஸ்ட்ரைட்டனிங், அயர்னிங் அதெல்லாம் பண்ணாம இருந்தாலே ஐ திங்க் மை ஒப்பீனியன் இஸ் ஹேர் நல்லா இருக்கும். சரி, உங்களோட ஒப்பீனியன்ல பரீட்சித் நீங்க இதெல்லாம் வந்து நீங்க யோசிக்கிறீங்க. உங்களோட பியர் குரூப்ஸ் இருப்பாங்கல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க? அதாவது ஒரு இந்த டீன்ல இருக்கக்கூடிய பாய்ஸ் வந்து அழகு பத்தி நிறைய கேர் எடுத்துக்கிறாங்களா? எப்படி அது ஆக்சுவலா? நான் அவங்களாம் அதை பத்தி கேட்டதே இல்லை ஆக்சுவலி. நாங்க அதை பத்தி பேசவே மாட்டோம் அவ்வளோ. ஓகே. இந்த மாதிரி டாபிக் வரவே வராது ஆக்சுவலி. ஸோ this question can be discarded. Okay, fine. Yeah, ஏன்னா கேர்ள்ஸ்க்கு தான் கொஞ்சம் வந்து இத பத்தின அக்கறை ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஆனா வந்து நீங்க இந்த ஷோக்கு வர முன்னாடி உங்களோட சீப்பை காமிச்சீங்க, அதுல வந்து உங்க பேர்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. ஆமா, வீட்ல வந்துட்டு ஆக்சுவலி நிறைய பேர் வந்துட்டு ஒரே சீப் வச்சு எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் தனியா ஒரு சீப் வச்சுக்கலாம் அட்லீஸ்ட் வந்துட்டு. ஓகே, அந்த மாதிரி. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த தயிர்லாம் போடுவீங்களா ஃபேஸ்ல? அதான் வெள்ளைந்து வந்தா தயிர் வச்சு தான் அலம்புவேன் ஆக்சுவலி. ஓ, ஏன்னா அந்த தயிர் has the cleansing agent in it. ஓகே. சோ பரீட்சித், இப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வந்து நாங்க ட்ரை பண்ணலாம் நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்ல, உங்களுக்கு என்ன ட்ரை பண்ண ஆக்சுவலி? நாங்க நிறைய ட்ரை பண்ணுவோம். பட் நீங்க வந்து என்ன சொல்றீங்க? முடிதான் வந்து நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதான், நான் எதுவும் சில்லியா பண்ணாம வந்தாலே முடி நல்லா இருக்கும். கரெக்ட். நாங்க சில்லியா எதுவும் பண்ண மாட்டோம், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒர்த் வைலா தான் பண்ணுவோம். சோ தட் உங்களோட முடி another 20 இயர்ஸ்க்கு நல்ல பத்திரமா இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி நல்ல. சோ ஆர் யூ ரெடி ஃபார் இட்? யா, ஷூர். ஓகே. சோ பரீட்சித் ரெடி ஆயிடுச்சு ராஜமுரளி மேடம். ஓகேவா? சோ நம்ம வந்து சொல்லிட்டே இருப்போம், நம்ம வந்து குடும்பத்தினருக்கான டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ நிஜமாலுமே வந்து நம்ம பரீட்சித் வச்சு காமிச்சிட்டோம்னாக்க பசங்க எல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வீட்ல இல்லையா? அஃப்கோர்ஸ் இப்பயும் பண்ணிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் வந்து ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளா வந்து நம்ம பண்ணி காமிக்கும் பொழுது they will have no doubts இல்லையா? சோ இப்போ வந்து பரீட்சித்துக்கு நம்ம என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுக்க போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹேர் பத்தி சொல்றாரு இல்லையா? இல்ல, ஆக்சுவலி பார்க்க போனா இவரோட ஒப்பீனியன் இஸ் ஒன் ஒப்பீனியன். பட் ஜென்ரலா வந்து இப்போ பாத்தீங்கன்னா டீன்ஸ்ல இருக்கிற பாய்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா என்னன்னாக்கா, கேர்ள்ஸ்க்கெல்லாம் என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் காமன், அவங்களுக்கும் அதே பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த பிரச்சனையை வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது அவங்க வந்து பிகாஸ் தே ஹேவ் அதர் ஆக்டிவிட்டிஸ், அப்புறமா வந்து நிறைய ப்ரீ ஆக்குபேஷன்ஸ்லாம் இருக்கும்போது இதுக்கு வந்து பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்கறது இல்லை. பொதுவாக வெளியில போறாங்களா, வெயில்ல சுத்துறாங்களா இதெல்லாம் பொறுத்தது. பட் இந்த ஏஜுக்கு உண்டான பிரச்சனை இவங்களுக்கும் இருக்கு. அதே மாதிரி வந்து தலைமுடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் சொன்னாரு தலைமுடி தான் ரொம்ப கன்சர்ன்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி. பட் அது வந்து இப்போ ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா பாய்ஸ் எல்லாரும் ரொம்ப கேர் எடுத்து தலைமுடியில ஒரு கவனம் செலுத்துறாங்க. எதுக்குன்னாக்கா இப்போ அவங்க என்னெல்லாம் செஞ்சுக்கிறாங்களோ அதுதான் வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து ரொம்ப மோசமாகாத பாத்துக்கிறதுக்கு ஒரு அதாவது ஒவ்வொரு ஏஜ்ல வந்து நம்ம சின்ன வயசுல நம்ம என்னென்னலாம் சத்தான உணவு எடுத்துக்கிறோமோ சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி தான் இவங்க இந்த ஏஜ்ல, பிகாஸ் திஸ் இஸ் த க்ரோயிங். இப்போ வந்து ஹேர் வந்து நல்லா வளர்றதும் இந்த வயசு தான். இப்போ 11-12 வயசுல என்னன்னாக்கா
பாய்ஸோ கேர்ள்ஸோ யாருக்கும் வந்து அது முடி கொட்டுறதா கொட்டலையா அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. வேற ஒரு 17-18 வயசு ஆன உடனே 1-2 கொட்டினா கூட they will start feeling இது முடி உதிர்றது, அதுக்கப்புறமா வந்து ஒண்ணுமே இல்லைன்னா கூட தலையில இருந்து பொடி பொடியா வருது அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு வெதர் அது dandruffனு இருக்கோ இல்லையோ அது ஒயிட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு நகத்தால வச்சு அப்படியே செஞ்சுட்டே இருப்பாங்க, ஸ்கிராச் பண்றது, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இன் ஜெனரலா. அதெல்லாம் வந்து அது ஏன் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த முடியில வந்து தலைமுடி நல்லா வளரணும், அது கொட்டாம பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆனா அதுக்கு வந்து நம்ம வந்து இப்ப பாருங்களேன், இவர் வந்து ஒரு சீப்புல வந்து அவர் பேர் எழுதி வச்சிருக்காருன்னா இருக்கு அவரோட சீப்பு. நல்ல ஐடியாவா இருக்கு ஆக்சுவலி. இதுவே ஒரு அந்த see to that extent they are so conscious. ஆனா இது வந்து இதுல வந்து நம்ம பரீட்சித் என்னன்னா ஒரு மெசேஜ் சொல்றாரு என்னன்னாக்கா அவங்க சீப்பா அவங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இது ஒரு பெரிய விஷயம். இது என்னன்னாக்கா பொதுவா வந்து இப்போ ஹேர் கட்டிங்ல போறாங்கல்ல, இந்த சலூனுக்கு போய் ஹேர் கட் பண்ணும்போது அவங்க வந்து யூஸ் பண்ற சீப்பு மீதி பேருக்கு யாருக்கான இப்போ வந்து சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு டை போட்டுக்கிற ஒருத்தருக்கு வந்து அவர் யூஸ் பண்ணின சீப்பை அடுத்ததா வர வேற யாருக்கான டை அதாவது கிரே இல்லாத இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது there is a possibility இவங்களுக்கும் வந்து அது நிறைய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இல்லாம அவங்கவுங்க சீப்பை யூஸ் பண்றதுங்கிறது இது ஒரு பெரிய விஷயம். இது வந்து இவரே கூட இல்ல, இவர் ஹாஸ்டல்ல கூட நிறைய பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா, நிறைய அதே மாதிரி வேலை நிமித்தமா போயிட்டு தங்குவாங்க ரூம்ல வந்து ஒரு 4-5 பேர். சோ இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுட்டாக்கா அட்லீஸ்ட் எடுக்கும் பொழுது வந்து ஓகே இது பரீட்சித்துன்னு எடுத்து வச்சிருவாங்க, யோசிப்பாங்க அவ்வளவுதான். ஆமா, எடுக்காம இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சேஃப் கார்டு இது இல்லையா. தலைமுடி சருமம் அப்படின்னு பார்த்தாக்கா இவங்க முகமும் தலையும் ஒரு சேர பாத்துக்கணுங்கிறது உண்மை. இவர் சொல்றாரு எனக்கு வந்து ஸ்கின்னை பத்தி எனக்கு அக்கறை கிடையாது அப்படின்னா. ஃபார்ச்சுனேட்லி ஹி ஹாஸ் a very good skin. பட் எல்லாருக்கும் அப்படி இருக்குங்கிறது இல்லை. அதனால இந்த வயசுல இருக்கிறவங்க எல்லாரும் தலைமுடிக்கு எத்தனை கேர் எடுத்துக்கிறாங்களோ அதே அளவு கேர் அவங்களோட முகத்துக்கும் சருமத்துக்கும் எடுத்துக்கணும்ன்றது. இப்போ வந்து நம்ம எதனா எடுத்துக்கணும்னா வந்து they can also buy. இப்போ வந்து நிறைய கவுண்டர் இதுல வந்து சேல்ஸ்ல வாங்கி அதை யூஸ் பண்றது ஒன் மெத்தட்னாலும் நம்ம ரெகுலர் ப்ராசஸ்ல இதெல்லாம் கொண்டு வரதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஆசிட்டிஸ் நம்ம இத்தனை எபிசோட்ல சொல்லியிருக்க மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இவங்க வந்து ரெகுலரா ரொட்டீனா செஞ்சு எப்படி வந்து ஒரு சேர அவங்களோட முகம் அவங்களோட தலைமுடி ரெண்டையும் பாதுகாத்துக்கலாங்கிறத இப்ப நம்ம செஞ்சு காமிச்சு அதை அவருக்கு அப்ளை பண்ணியும் நம்ம பார்க்கலாம். சோ பரீட்சித், ராஜமுரளி மேடம் உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாமா? என்ன இன்கிரிடியன்ட்ஸ் வச்சிருக்கீங்க? முதல்ல இவருக்கு வந்து தலைமுடி பார்த்துக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால தலைமுடி வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு இவங்க எந்த மாதிரி பேக்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஒரு ஆயில் யூஸ் பண்ணணும். ஏன்னா எண்ணெய் அப்படிங்கிறது இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் இவங்க வந்து எண்ணெயை முதல்ல நம்ம எப்படி காய்ச்சி அதை யூஸ் பண்ணணுன்றதை முதல்ல பார்ப்போம். பரீட்சித், நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களா? எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப நல்ல ஆன்சர். இப்போ பார்த்துக்கோங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. என்னன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த ஆயிலியாக இருக்கும் அப்படின்ற ஃபீலிங்க்கு தானே. அந்த மாதிரி இல்லாமல் பட் ஆயிலும் இருக்கிற எஃபெக்டும் உங்களுக்கு கிடைச்சி உங்களுக்கு வந்து முடி நல்லா வளரும், கொட்டாமல் இருக்குங்கிறதுக்கு மாதிரி. இப்போ இது வந்து ரொம்ப ஈஸி. யூஸ்வலாக ஓமம், வெந்தயம் இது ரெண்டையும் நல்ல மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கிறது. பவுடர் பண்ணினா இந்த மாதிரி நல்ல நைஸாக இல்லாமல் கொஞ்சம் 1-2மா. ஸோ இந்த பவுடர் வந்து நம்ம முதல்ல ஒரு இப்போ இவரோட தலைக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி செஞ்சு காமிப்போம் ஸ்பூன்ஸில். ஓமம் மற்றும் வெந்தயம், ஓமம் வெந்தயம் ரெண்டும் இப்போ 3 கொரகொரப்பா பொடி பண்ணியிருக்கீங்க. 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த 4 ஸ்பூன் போட்டுட்டு அதில் வந்து அது ஆக்சுவலாக நிறைய எண்ணெய் விடாமல் கொஞ்சம் டிப்பாகிற அளவுக்கு. என்ன எண்ணெய்? இது நல்லெண்ணெய். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓமம் வெந்தயம். அது அவருக்கு அது கவலை கிடையாது. யார் செய்வாங்களோ அவங்க பார்த்துட்டா போதும். ப்ராபப்ளி அவங்க மதர் செய்வாங்கன்னு அவங்க பார்த்துக்கிட்டோம். நல்லெண்ணெய். சரி, இது வந்து நல்லா
கொஞ்சம் கொதிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடலாம். அது வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு தலைக்கு. ஆமாம், இவரோட இது எவ்வளோ எண்ணெயா அப்படின்னு நினைக்காதீங்க. இது கடைசியில் வந்து நம்ம எடுத்துக்கும் போது அது கம்மியாயிடும். அது கொதித்து அதில் வந்து சோக் ஆகும்போது இந்த ஓமம் வெந்தயம் போட்டு நல்லெண்ணெயில் காய்ச்சறது எதுக்குன்னா, ஓமம் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். வெந்தயமும் அகெயின் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் வந்து அரிப்பு இல்லாட்டானாக்கா பொடுகு இந்த மாதிரி தொல்லையெல்லாம் எதுவும் இல்லாமல், அதாவது இருக்கிறவங்களா இருந்தாக்கா போகும், இல்லாதவங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த 2 காம்பினேஷனையும் போட்டு கொஞ்சம் நல்லா இந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் இது ஸ்டவ்வில் இருக்கட்டும். இதை வந்து ஆயிலாக காய்ச்சிட்டு இதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் சூடு இருக்கும்போது இதை என்ன பண்ணணும், கொஞ்சம் தலையில் வந்து நல்ல கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவருக்கு அப்ளை பண்ணி விட போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறோம்னாக்கா, ஒரு சின்ன ஒயிட் கிளாத், இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தை எடுத்து நல்ல ஹாட் வாட்டரில் இது நல்லா பிழிஞ்சு தலையில் வந்து அந்த ஆயில் அப்ளை பண்ணின உடனே மேலே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் உள்ள இறங்கணும். அந்த மாதிரி ஒத்தடம் மாதிரி கொடுக்கும்போது இவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வந்து எண்ணெய் வழியுமா அப்படின்னு, அந்த மாதிரி ஆகாது. அதுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷனர் ப்ரிப்பேர் பண்ணி அதை போட்டுட்டு அதையே வந்து இவங்க வாஷ் பண்ணிக்கலாம். இதாவது இந்த ஆயிலை முதல்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல ஹேர் பேக் போடுறது ஒண்ணு. அப்படி இல்லைன்னாக்கா நாங்க அது மாதிரி செஞ்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எண்ணெயே பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஆயில் ஒரு டீஸ்பூன் கூட கலந்து அந்த கண்டிஷனர்ல மொத்தமா கலந்து கூட பேக் போட்டுக்கலாம். பட் நம்ம இன்னைக்கு வந்து இவருக்கு எண்ணெயே போட்டு அதுக்கு மேல கண்டிஷனர் போட போறோம். இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு, இதை நம்ம இறக்கி வைக்கிறோம். அடுத்தது கண்டிஷனர் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் இப்போ தலைமுடி அப்படின்னு கண்டிஷன் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து டீ தான் ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வரணும். கொஞ்சமா இது இவரோட ஒரு தலைக்கு ஆகிற மாதிரி வாட்டர், இந்த கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணும்போது அந்த எண்ணெயும் இருக்காது, எண்ணெய் எடுத்துரும். டீ தூள் 2 டீஸ்பூன். டீ எப்பயாவது தலையில போட்டிருக்கீங்களா? குடிக்க தான் குடிச்சிருப்பீங்க. ஆமாம் ஆமாம். எதுக்கு போடுறீங்க? டீ வந்து ஆக்சுவலாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அதாவது ஸ்கேல்பில் வந்து உங்களுக்கு வந்து அரிப்பு இருக்கிறது, அரிப்பு இல்லாட்டாலும் வந்து சம்டைம்ஸ் வந்து யூ ஃபீல் ஆஸ் இஃப் வந்து எதனா பவுடர் மாதிரி இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங், ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி யூ வில் கெட் இல்லையா. அது வந்து எதனால் வருதுன்னாக்கா நிறைய ட்ராவல், இந்த பொல்யூஷன், அந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் படியும் போது இந்த மாதிரி ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஆயில் இருந்ததுன்னாக்கா இந்த டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகாது. அந்த ட்ரையாக இருக்கும்போது டஸ்ட்டு வந்து சேரும்போது தான் அது வந்து டேண்ட்ரஃபாக அந்த ஸ்கேல்ஸ் ஃப்ளேக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அரிப்பு வரும். ஸோ அந்த அரிப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த டீயை போடுறோம். ப்ளஸ் அது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதோட கூட என்னென்னலாம் கூட போட போகிறோம்னா, டீ அது கொதிக்கும் போதே இது வந்து மேபி உங்கள் வீட்டில் இருக்கா என்னன்னு தெரியாது, செம்பருத்தி இலை, அது வந்து ஒரு பிடி நல்லா அலசிட்டு, ஏன்னா செம்பருத்தி இலையில பூச்சிலாம் இருக்கும் இல்லாம அதை போடுறோம். இது எதுக்குன்னா செம்பருத்தி இலைன்னா இல்ல இப்ப பாத்துட்டேன். செம்பருத்தி இலை எதுக்குன்னா நல்ல கருகருன்னு முடி வரதுக்கு, ப்ரௌனிஷா இல்லாம. அடுத்தது யாருக்கானா ஒரு கருவேப்பிலை இப்ப போட்டோம், அதுவும் ஒரு பிடி. கருவேப்பிலை தெரியும்ல, அது வந்து சாப்பிடறதுல அவர் பார்த்திருப்பாரு, அதை எடுத்து வச்சிருந்தாலும் அதை தூக்கி போட்டிருப்பாரு. பட் கருவேப்பிலை கண்டிப்பா பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ கருவேப்பிலை எதுக்குன்னா லைக் நர ஆரம்பிக்கிறது, இந்த 17-18 வயசுல சம்டைம்ஸ் எங்கேயான ஒரே ஒரு நரமுடி தெரிஞ்சது. அந்த நரமுடி வந்து வரத்துக்கான காரணங்கள் வந்து மால்நியூட்ரிஷன் அது எல்லாம் இருந்தாலும் சில சமயம் இந்த மாதிரி வந்து ஒருத்தர்கிட்டேந்து வர சான்ஸும் இருக்கு. சரி, அந்த மாதிரி வருது வந்து உங்களுக்கு போய்டும். எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து எப்படி வரும் உங்களுக்கு? தட்ஸ் வாட் உங்க சீப்பை நீங்க வச்சிருக்கீங்களே, அதான் தட் இஸ் தி ரீசன். இப்ப சொன்னீங்க ஒருத்தர்கிட்ட இருந்து அப்படியே தொத்திக்காது. அது நீங்க அது டெஸ்ட் பண்ணணுமா வேண்டாம், ப்ளீஸ் டோன்ட் டு தட். அதனால எப்படி அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த மாதிரி வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ எந்த மாதிரி வந்தாலும் இந்த கருவேப்பிலை போட்டு
இந்த டீ டிகாக்ஷனில் அதுவும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்ச உடனே இதை ஆஃப் பண்ணிட்டு இந்த வாட்டரில் நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ செம்பருத்தி பார்த்தீங்க, லைக் கருவேப்பிலையே பார்த்துருக்கீங்க, இதுவும் பார்த்துருப்பீங்க. இது அலோவேரா. அதை பற்றி என்ன உங்களுக்கு தெரியும்? இது கண்டிஷனர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். யூஸ் பண்ணுவாங்கன்னு அப்படி இதுல பேப்பர்ல படிச்சதா? ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன், சம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ்லாம். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி அதாவது உங்களுக்கு வந்து கிடைக்கிற ஆலோவேரா ஜெல் வந்து இட் இஸ் அவைலபிள். ஆக்சுவலாக வந்து பாட்டில்ஸில் கிடைக்கிறது. இது வந்து நேச்சுரலாக இருக்கிற ஒரு கத்தாழை. இது வந்து வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். நீ வந்து ஒரு சின்ன தொட்டியில் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நல்லது. ஸ்கின்னை பற்றி கவலைப்படலைன்னா கூட இதை யூஸ் பண்ணால் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால வந்து ப்ளீஸ் அதை கவலைப்படாமல் இருக்காதீங்க, முகத்துக்கும் யூஸ் பண்ணுங்க. இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இப்போ உங்களோட தலைக்கு வந்து இப்போ இதில் எல்லாம் போட்டு நம்ம செஞ்சு காமிக்கிறோம். இது வந்து கண்டிஷனிங் எஃபெக்ட் கொடுக்குறதா தலைக்கு? ஆக்சுவலாக கண்டிஷனிங் எஃபெக்ட் ப்ளஸ் வந்து முடி வந்து எதனால் கொட்டினாலும் அது ஸ்டாப் ஆகும். ஸ்டிமுலேட்டிங் தி ஹேர் க்ரோத். வெரி குட். ஸோ இது கொஞ்சம் போடுறோம். முதல்ல ஆலோவேரா ஜெல் போட்டிருக்கோம். இப்போ இது என்னன்னாக்கா பூந்திக்கொட்டை ஆர் புங்கங்காய், வாட் எவர் மேபி, அது தெரியும்ல? சரி, பார்க்க வேண்டாம். இது வந்து நிறைய யூஸ் பண்ண கூடாது, ஏன்னா அது ட்ரை ஆகும். பட் கொஞ்சமா கிளென்சிங்காக கொஞ்சமா போடுறோம். பூந்தி கொட்டை தெரியுமா? எதுவும் தெரியாது, அவங்க சொல்றாங்க, சரி அப்படியே கேட்டுக்கோங்க. அந்த கொட்டையை நிறைய தடவை நம்ம காமிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி நான் எடுத்துன்னு வரல, வெறும் பவுடர் மட்டும் எடுத்துன்னு வந்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலா வெந்தயம் அப்ப காமிச்சேன். ஓகே, வெந்தயத்தோட பவுடர். இது வந்து அன்லிமிட்டடா எடுத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு நான் இப்போ 2 ஸ்பூன் போடுறேன். வெந்தய பொடி எதுக்குன்னு கேட்கலையா பரீட்சித்? சரி, நீங்க கேட்டுட்டீங்க. இப்ப வெந்தய பொடி எதுக்குன்னாக்கா அதுவும் வந்து நல்ல கூலிங், உங்களுக்கு வந்து நல்ல கூலாக்கும். பிளஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒர்க்கோ இல்லைன்னா அவங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் முன்னாடி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேலை செய்யும் போது கண்ணு எரிச்சல், சார்ட் ஆஃப் தலையெல்லாம் கூட கொஞ்சம் அரிக்கிற மாதிரி எரிச்சல்லாம் இருக்கும். என்ன தண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு ரப் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணினா உங்களுக்கு வந்து அகெயின் ட்ரை ஆகுமே வழியா அது வந்து உங்களுக்கு அந்த ஒரு நல்ல குளிர்ச்சியை கொடுக்காது. குளிர்ச்சியும் கொடுக்கும், ப்ளஸ் வந்து கண்டிஷனும் பண்ணும் இந்த வெந்தயம். ஸோ வெந்தயத்தூள் போட்டிருக்கோம், ஆலோவேரா ஜெல் போட்டிருக்கோம், புங்கங்காய் தூள் போட்டிருக்கோம். ரொம்ப கம்மியாக போடணும். ஓகே. இன்னொன்று என்னன்னாக்கா நல்ல வாசனை கொடுக்கறது. இது அட்லீஸ்ட் இன்னைக்கு எடுத்துன்னு வந்தேன். இது என்ன தெரியுமா? இது வந்து கிச்சிலி கிழங்கு சொல்லுவாங்க, இல்லைன்னாக்கா இது பேர் பூலாங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது நல்ல ஒரு வாசனைனா பயங்கரமான வாசனை கொடுக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு வாசனை வந்து நீங்கள் எந்த ஒரு பெர்ஃப்யூம்ல கூட உங்களுக்கு கிடைக்காது. You can just smell it. லைட்டா சரி இப்படி கொடுங்க. சாரி. இல்ல, பட் how is it better than a shampoo? இது வந்து ஆக்சுவலா வந்து ஷாம்பூக்கு சப்ஸ்டிடியூட் கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து ஷாம்பூக்கு சப்ஸ்டிடியூட் தான். அது how is it betterங்கறத நம்ம இத mix பண்ணி நான் விட்டு I will tell you. இல்ல, in terms of perfume, fragrance, yeah. Natural fragrance. ஷாம்பூல வந்து you don't get a real fragrance. Whatever fragrance you need, அந்த essence தானே. இப்போ ஷாம்பூல வந்து fragrance நீங்க பாக்குறீங்க, ஒவ்வொரு ஷாம்பூல ஒவ்வொரு fragrance, jasmine, like rose அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லையா? But this is a fragrance naturally what this herb has got. இது வந்து என்னன்னாக்கா இதுக்குன்னு ஒரு தனி ஒரு வாசனை. இப்போ வந்து கேர்ள்ஸ் என்னக்கா பாத்தீங்கன்னாக்கா கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்றாங்க ஒரு வாசனை கொடுக்கறதுக்கு. பட் நம்மளுக்கு நேச்சுரலா ஒன்றும் ஒரு சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணேன்னு ஒரு டீனேஜ் பாய் கிட்ட சொன்னேன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு வாசனை இல்லாத ஒன்று கொடுத்தா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸோட என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்டை நம்ம சொல்லும் போது அவங்களும் வந்து யூஸ் பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டாக்கா அதை கண்டினியூ பண்றதையும் நிறுத்த மாட்டாங்க. ஒன் மோர் திங் என்னன்னாக்கா, நீங்க வந்து ஒரு ஷாம்புவோ ஏதோ வாங்கும்பொழுது ஒரு கொஞ்சம் மாசமோ இல்லை வருஷமோ இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து ஓல்டர், இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ பண்ணுறோம். ஸோ
ஸோ ஃப்ரெஷ் ஃப்ராக்ரன்ஸ் இஸ் தேர் வாட் எவர் இட் இஸ். அந்த செம்பருத்திக்கான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும், அந்த ஆலிவேராக்கான ப்ராப்பர்ட்டி எல்லாமே இம்மீடியட்டாக நம்ம உடனடியாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக போகிறதுனால இட் இஸ் டப்ளி பவர்ஃபுல் தென் வாட் யூ யூஸ் அஸ் ஷாம்புவர்ஸ். இப்போ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கு வந்து தெர் இஸ் நோ லிமிட். நான் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் வாசனை கொடுக்கறதும் போட்டாச்சு, மீதி கண்டிஷன் கொடுக்கறதும் போட்டாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம இந்த டீ அது ரெடியா? ரெடி. இதை வந்து கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி. ஓ, அதை ஃபில்டர் பண்ணணுமா? ஆமாம், ஏன்னா அது அஃப்கோர்ஸ் ஃபில்டர் பண்ணாட்டாலும் பரவாயில்ல. கொஞ்சம் கையில் மேஷ் பண்ணிட்டு அப்பதான். இல்லை இல்லை, ஃபில்டர் பண்ணலைன்னா கூட இட் இஸ் ஓகே. செம்பருத்தியோட எசன்ஸ்லாம் இறங்கி இருக்குமா அதில்? அதாவது கொஞ்ச நேரம் வச்சோம்னா எதுவுமே நல்லது. பட் இப்போ நான் வந்து அப்படியே இது பண்ணிட்டேன். பட் நீங்கள் வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் நல்லா ஒரு 1 hour 2 hours கழித்து இந்த வாட்டரை வந்து ஃப்ராக்ரன்ஸ் வருது தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். பட் இதை வந்து அப்படியே நீங்கள் போட்டுக்க முடியாது. இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி காமிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த லைக் ஷாம்பூவுக்கு எப்படி வந்து ஷாம்பூக்கு பதிலாக இது ஏன் ஷாம்பூவோட இது பெட்டர், வை ஐ ஷுட் சூஸ் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? இது ஏன் மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ரீசன் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. இது வந்து வாஷ் பண்ணுறது கஷ்டம், அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வந்து தேடிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு ரீசன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறச்சே நம்ம அந்த மாதிரி காரணங்களுக்கெல்லாம் விடையை கொடுத்துட்டோன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி சாதாரணமாக வந்து இதெல்லாம் போட்டு அப்படியே கலங்க அப்படின்னு சொன்னானாக்கா அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது. ப்ளஸ் நல்ல ஒரு கொடுக்கிட்ட ஒரு ஃபார்மில் கொடுத்தோன்னாக்கா அதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தயங்க மாட்டேங்க. ஏன்னா உங்களுக்கு தலையில் இப்போ நான் போட போகிறேன், ஐ ஷுட் டூ இட். அதனால இது வந்து டவுன் த லைன் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு உங்க முடி நல்லா இருக்கணுமா வேண்டாமா? 10-20 வருஷத்தோட நீங்க எப்படி திருடாத இப்போதைக்கு சி ஒரு லாங் டர்ம் பிளானா வந்து he can think about another 10-20 years. அதுக்கு வந்து நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா அப்சல்யூட் சேஃப். இப்போ இத வந்து நீங்க ஸ்மெல் இட். ஓகே, you will not say no for it at least. அது சொல்வீங்களா? you will say, சொல்ல முடியாது, we can try it out. You will not say yes straight away. அது கரெக்ட். நீங்க இப்போ எஸ் சொல்ல வேண்டாம். பட் நான் வந்து உங்களுக்கு இப்போ ட்ரை பண்ணிட போறேன். அதுக்கு அப்புறமா வந்து you just give the feedback. Sure. Okay, this is for the hair. இப்போ இது ஒரு ஹேருக்கு உண்டான பேக். ஆயில் வந்து இதுவும் கொஞ்சமா இதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துப்போம். ஒரு ஏன்னா இவருக்கு மட்டும்தான் நான் இப்போ இதில் விட்டு காய்ச்சிருக்கேன். இது ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். பரீட்சித் வந்து என்ன யோசிப்பாரு, எல்லாம் சரி யார் பண்ணி தருவாங்க இதெல்லாம், இங்க ஷோல நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்க. இல்ல, my question is different. ஏன்னா see இந்த மாதிரிலாம் please come out with the different questions. So we also ட்ரீட்மென்ட்லாம் வந்துட்டு it will work out in the long run அப்படின்றீங்களா? No, not long run. It is அதாவது it works out எப்படின்னாக்கா லாங் ரன்ல அப்படின்றது இல்ல, immediate also you get, but long runல it is still good அப்படிங்கிறது. You don't have to wait. நீங்க உங்களோட டவுட் அதுதான், should I wait for a long time அப்படிங்கிறது இல்லையா? The question is not for waiting. The question is it hasn't reached every common man. எல்லாருக்கும் என்ன பண்றாங்கன்னா they go to a salon, அங்க சொல்றாங்க இது பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்க. So that's okay. அது சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லும்போது அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி வந்து you are carried away தானே. இப்போ ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு தோன்றது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தோணும் போது அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தெரியாது. மேபி டு சம் எக்ஸ்டென்ட். பட் இது வந்து உங்களுக்கு வீட்ல நமக்கு வந்து we know ஒன்னொன்னத்தோட ஈச் ப்ராப்பர்ட்டி தெரியும், ஃப்ரெஷ்ஷா நம்ம எடுத்து யூஸ் பண்றோம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ப்ரோவன். ஆயுர்வேதால எடுத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஹர்ப்ஸ்க்குமான ஒரு குணமும் சொல்றாங்க. ஸோ டெஃபினட்டா வந்து அஃப்கோர்ஸ் நீங்க வந்து இப்போ இமீடியட்டா வந்து இதை போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷாம்பு மாதிரி அலையா வருமா அப்படிங்கறத விட உங்களோட முடி வந்து கொட்டாம இருக்கும். லாங் ரன்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. இட் வில் ஸ்டிமுலேட் தி growth. So slow and steady wins the race. அதுதான் வந்து உங்களுக்கு இதோட இது தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது வந்து ஆயில் ஃபார் ஒன் யூஸ். ஸ்மெல் பண்ணலாம்ல? ஓ கண்டிப்பா. ஓகே. டாலரபிள்? Yeah, tolerable. டாலரபிளா இல்ல இட்ஸ் இல்ல ரியலி டாலரபிள், சீரியஸ்லி.
அப்போ என்ன யூ டோன்ட் லைக் இட் வெறும் டாலரபிள் தானா இல்ல உடனே குட் சொல்ல முடியாது ட்ரை பண்ணி பாருங்க ஓகே See, நீங்க கேட்ட கேள்வியே டாலரபிளான்னு கேட்டீங்க. So he answers that way. ஓகே Otherwise he would have- இது ஓகே this is the paste yeah sure